இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் அப்போஸ்தலர் அதிகாரத்தின் 15வது வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், உங்களுக்காக வாசிக்கிறேன். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவே அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று பிசாசு கேட்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த செய்தியுடைய தலைப்பா நான் என்ன தெரியுமா, என் பைபிள் பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. சில முக்கியமான பஸ் ஸ்டாண்டுகளில் அடிக்கடி திருடி திருடி பழக்கப்பட்ட அந்த திருடர்களுடைய ஃபேஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் அந்த செய்தி ஆயத்தமாகும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், என் ஃபோட்டோ பிசாசு அந்த ஆஃபீஸில் இருக்குமோ, அந்த பிசாசுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குமோ அப்படி யோசித்து கற்பனை பண்ணேன். கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா நான் அவனை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல, அவன் தனக்குன்னு படித்து வச்சிருக்கிற ஆத்துமாக்களை திருடி ஏசப்பாட்டை நான் சேர்த்துறேன்லங்க. அப்போ பிசாசு தன்னுடைய சேனைகளுக்கெல்லாம் அறிவுறுத்தும், இந்த முகத்தை பார்த்துக்கோ, இந்த டேவிட் கணேசன்கிற ஒரு முகம் நீ பார்த்துக்கோ, இதில் ஜாக்கிரதையாயிரு, அவனை ஜெபிக்க விடாத, அவனை செயல்பட விடாத, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை அனுப்பு, அவன் பிரசங்கிக்கும் போது மற்றவங்க மனசில் அவன் மேலே சந்தேகத்தை உண்டாக்கு, மற்ற ஸ்பான்சர்களை குழப்பு, ஜெபிக்கிறவங்களை குழப்பு. அல்லேலூயா. எல்லாருக்கும் நோட்டீஸ் போர்டில் என் முகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் முகம் இருக்குமாங்க? இங்கே சொல்லரு, இங்கே சில பேர் என்ன செய்கிறாங்க, பவுலை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்க நடக்குது. ஐயோ, அவனுடைய அங்கே உருமாள்கள், என் கிராமத்தில் உருமாள் அப்படி கட்டியிருப்பான், அந்த உருமாளை தூக்கி போட்டால் பிசாசு ஓடுது, வியாதி சுகம். அது கர்ச்சிப் என்னங்க, ஹேண்ட் கர்ச்சிப், அதை தொட்டால் அது போட்டோன்னே சுகமாகுது. அங்கே என்ன போட்டிருக்குது 11ஆம் வசனத்தில், பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை அற்புதம் ஐயா, எத்தனை அற்புதம்! இந்த பவுலை கொண்டு எவ்வளோ ஒரு அற்புதங்களை செய்து வருகிறார், விசேஷித்த அற்புதங்களை செய்கிறேன். நான் சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் இந்த வசனத்தை நல்ல போர்டில் எழுதி போடுங்க. வசன அட்டையை இப்படி சும்மா உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாகி மாறும். அதான் தெரியும்லங்க, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. அல்லேலூயா. இன்னும் அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நீங்கள் தேடாதீங்க. நீங்கள் என்ன தெரியுமா, உங்களுக்கு அடுத்த இலக்கு என்ன தெரியுமாங்க? அடுத்த இலக்கு பவுல் மூலியமாக விசேஷித்த அற்புதங்களை செய்தல்னார். அப்போ ஏன் மூலியமா செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். நான் பைபிள் வசனம் சில அற்புதங்கள்லாம் வாசிக்கும்போது அந்த வசனத்தில் இப்படி கைகளை வச்சு, ஏசப்பா இதே போல் அற்புத அடையாளங்களை என்னை கொண்டு செய்யுங்கப்பா, என் கண்கள் முன்பாக செய்யுங்க டாடி சொல்லுவேங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி ஆசைப்படுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் கை வச்சோடனே எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. அவன் சீமோன்கிறவனுக்கு பொறாமை வந்துடுதுங்க, பொறாமை வந்துடுது. நான் கை வச்சாலும் எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், தன் வீட்டில் சேர்த்து வச்சு சம்பாதிச்சு ஐஸ்வர்யம் பணத்தை எல்லாம் அப்போஸ்தலர் கைகளை கொடுத்து, நீங்கள் கை வச்சா பரிசுத்த ஆவியானவர் வரத்தை எல்லாரும் பெறுதோடு, நான் கை வச்சா பெறணும்னு சொல்லி அவனும் ஆசைப்படுறான். அவனுடைய முறைகள் தப்புங்க. அவனுக்கு நிறைய வசனங்கள் தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சுலங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. எலிசாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? எலியாவிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவுடைய அபிஷேகம் ரெட்டிப்பா எனக்கு வரணும்னு ஆசை வருது. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்கள் என்ன ஆசை வருது? பெருசாக கட்டடத்தை கட்டிடணும், ஆத்துமாக்களை அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சும்மா போனவங்க வந்தவங்க, சிஎஸ்ஐ சர்ச்சுக்காரங்க, செவன்த் ரே சர்ச்சுகள், உத்தரன் சர்ச்சுக்காரங்க, சும்மா அங்கங்கே இருக்கிற பாரம்பரிய ஆர்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. கட்டடம் இருந்தும் நல்ல மியூசிக்கை போட்டு, நல்லா அப்படி முடி இப்படி வச்சு இழுத்து ஸ்டைலாக ஒரு கோட்டு டை போட்டு மியூசிக் டீம் வச்சு நல்லா கொயர் வச்சோம்னா எல்லா சர்ச்சுக்காரங்களும் வந்துட்டு போகிறாங்க. இது என்னங்க போறாம, இது இப்படியா போட்டி வரணும்? நான் சொல்கிறேன், அது தப்பு சொல்ல, பெரிய சபைகளை நான் தப்பு சொல்லலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜனங்கள் எத்தனை கோடிகள் அழிகிறது ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆசை என்ன தெரியுமா, அங்கே வரணும், புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதெல்லாம் வாசித்து பாருங்க. ஏறக்குறை 3000 பேர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலேயே
என்ன 19ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசு கண்டார்கள். அவங்க அந்த மந்திர புஸ்தகங்கள்லாம் போய் தீயில எறிகிறாங்க. அதோடைய மதிப்பு 50,000 வெள்ளிக்காசுகளாம். ஏசுனாரை காட்டி கொடுத்தவங்களுக்கு எத்தனை வெள்ளிக்காசு கொடுக்குறாங்க? இங்க பாருங்க, 50,000 வெள்ளிக்காசுகள். வெள்ளிக்காசு எத்தனை பெரிய அற்புதம் ஐயா! அங்க அடுத்த வசனம் போட்டிருக்கு, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. நான் சொல்றேன், இதை ஆசைப்படுங்க. இந்த கேட்கிற அன்பு ஊழியக்கார நண்பர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களுடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஐயா. இந்த பகுதிகள் எல்லாம் ஊழியக்காரர்களுடைய கண்களில் படாதங்க. பெரிய ஒரு அறுவடை வரணும். அதற்காக நாங்களும் நீங்களும் ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் பவுல் கைகளினால அற்புத அடையாளங்களை அந்த நாட்களில் செய்கிறதுனால தான் பவுலுடைய ஃபோட்டோவை பிசாசு அவன் ஆஃபீஸ் ரூமில் தொங்க விட்டான். அதான் சொல்கிறான், பவுலை எனக்கு தெரியும்ப்பா, பவுல் சொன்னால் நான் ஓடிடுவேன். உங்களுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 16வது 17வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டான். நல்லங்க வச்சுக்கோங்க, இவங்க ஜெபம் பண்ணுற இடத்துக்கு ரெகுலராக போகிறாங்க. அங்கே தான் லீதியான்கிற ஒரு அம்மாவுடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். வழக்கமாய் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எதுலையுமே ஒழுங்கு கிடையாது. வழக்கமாக இவங்க என்ன செய்யறாங்க, ஆற்றங்கரையில் போய் அப்படி ஜெபிக்கிறாங்க. மோகன் சிலாஸ் சொன்னேன், அங்கே ஒரு பெரிய காடு இருக்குமா, பெரிய காட்டு ஒரு இடத்துல போய் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. அண்ணன் ஜெபிக்கிற இடத்தெல்லாம் அங்கே தனிமையாக போய் ஜெபிச்சிருக்கேன்னு அவங்களுடைய பிரசங்கத்தில் எவ்வளோ மோகன் சிலாஸ் சொல்லியிருக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் ஒரு மீட்டிங்கில் பேசணும்னு சொன்னால் மணிக்கணக்காக தனியாக ஹோட்டல் ரூம் எடுத்து அழுது உபவாசித்து ஜெபிப்பார்களாம். ஒன்றும் இல்லைங்க, நெகேமியாவை பாருங்க, செய்தியை கேள்விப்படுறான். அலங்கை இடிக்கப்பட்டுச்சு, தீக்கரையாச்சுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், சில நாட்கள் ஆஃபீஸில் லீவ் போட்டுறான். அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க லீவ் போட்டுறான். லீவ் போட்டு அவன் துக்கித்து அழுது உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பாவரிக்கை செய்து ஜெபிக்கிறான். அந்த நெகேமியாவை கொண்டுதான் அந்த இடிந்து போன அலங்கத்தை ஆண்டவர் கட்டுகிறார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற அரசாங்க அலுவலர்களே, கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது துக்கமே வராதாங்க? நீங்கள் ஒரு வாலிபர்கள் இன்னைக்கு செல்ஃபோனை தேடுறாங்க, பாவத்தை தேடுறாங்க, லிவிங் டுகெதரை தேடுறாங்க. சோதோம் குமாரோவில் இருக்கிற அத்தனை விதமான பாவங்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, 7வது கிளாஸில் படிக்கிற மாணவியர்கள் பாக்கெட் பணியெல்லாம் சேர்த்து சாராயம் குடிச்சிட்டு தான் எங்கள் ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா, இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு கேள்விப்படவில்லையோ? இன்னும் ஒரு பெரிய ஒரு துக்கமான காரியம் என்ன தெரியுமா? பெண்கள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மெட்ராஸில் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற அநேகர் நான் கேள்விப்படுகிற காரியங்கள், அவங்க மாதத்தில் ஒரு நாள் அவங்களுடைய ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அவங்க டான்ஸ் ஆடுறாங்களா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்களா, சும்மா டவுசரை போட்டுக்கிட்டு. அதில் என்னென்னா மதுபானங்கள் ஃப்ரீ, சாராயம் குடிக்கிறார்கள். குடித்து வாமிட்டு எடுத்து ஆடை விலகி கிடைக்கிற அநேக காட்சிகளை என்னால் பார்க்க முடிகிறது, கேள்விப்பட முடிகிறது. ஐயா, துக்கித்து அழ வேண்டிய நாட்கள் ஐயா. ஐயோ, எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சுன்னு சொன்னேன், நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு மாதம் சொரு சாங்கம் தட்டிக்கும் சம்பளம் வரும், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஐயா இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது ஐயா, கடமை இருக்கிறது. நெகேமியா அரசாங்க வேலையை பார்க்கிறவன் நான், ராஜாவின் நாள் நேசிக்கப்படத்தக்க நெகேமியா. அதனால தான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இவனால் ஆனதை அவன் செஞ்சுட்டு போய் அவங்க அரசாங்க அரண்மனை ரூமில், ஆஃபீஸ் ரூமில் உட்கார்றான். ராஜாவின் முகத்தை பார்த்து இவன் எப்பொழுதும் இப்படி துக்கமாக இருந்ததை பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் அவன் துக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்கிறார். ஐயா, நெகேமியா சில நாட்கள் லீவ் எடுக்கிறான். நீங்கள் ஏன் லீவ் எடுக்கக்கூடாது? உபவாசத்துக்கென்று ஏன் நாட்களை நியமிக்கக்கூடாது? அல்லேலூயா. பைபிளில் பாருங்க,
உபவாச நாளை நியமியங்கள்னே இருக்குல்லங்க. யோனா புஸ்தகத்தில் அந்த புறஜாதிகளுக்கு இருக்கிற அறிவு நம்முடைய சபைகளுக்கும் நம்முடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவங்களுக்கு இருக்காங்க. ஐயோ, நினைவை பட்டணம் 40 நாள் அழிக்கப்படுகிறது என்று யோனா என்கிற ஊழியக்காரனை கொண்டு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்பட்டாயிற்று. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லோருமாக ஒரு இடத்துல கூடி அங்கு மிருக ஜீவன்கள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து உபவாசத்தோடு அழுகிறார்கள். என் ஆண்டவர் மனமாறுகிறார். ஐயோ, திருச்சபைகளே, ஊழியக்காரர்களை, இன்றைக்கு கிராமங்கள் பாழாய் போகிறது. வாலிபர்கள் சிருஷ்டிக்கிற நினைக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போனையும் பாவத்தையும் போதை வஸ்துகளை நினைக்கிறார்கள். நம் கண்கள் முன்பாக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம் தேசத்தில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை சமாதானம் என்கள், லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அருமையான திருச்சுவி, நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன சொன்ன நெகேமியாக்களாக நாம் எழுப வேண்டிய கட்டாயம் ஐயா, கட்டாயம் ஐயா. அப்படி ஜெபிச்சு அந்த நெகேமியாவை கொண்டுதானே ஆண்டவர் அந்த அலங்கத்தை கட்டுகிறாரு. ஒருவேளை இந்த செய்தி கேட்குற நீங்க துக்கித்து எந்த காரியத்திற்கு அழுது உண்மையாக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஊழியத்திலே ஆண்டவர் உங்களை கட்டாயமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை இத்தனை வல்லமையாக செய்ததினால் பவுலுடைய ஃபோட்டோ அங்கே பிசாசுடைய ஆஃபீஸில், ஹெட் ஆஃபீஸில் இருக்குதுங்க. நான் எப்பொழுதுமே என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவது உண்டு. நான் ஊழிய ஆரம்ப காலங்களில் என்னால் பசி, சாப்பாடு கூட வழி இல்லை. என்கிட்ட இருக்கிற சில ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னால் போஷிக்கிறதுக்கு அவங்களும் பசியாக பட்னியாக இருக்கிறாங்க. என்ன செய்வேன்னு தெரில. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அறிவு கிடையாது, ஞானம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு நிறைய கிறிஸ்தவங்களே தெரியல. ஒரு சின்ன ஒரு 300 ரூபா ஒரு வாடகை வீடு நான் பிடிச்சிருப்பேன். அந்த 300 ரூபா வாடகை, ஒரு நாளைக்கு 10 ரூபா இருந்தாதாங்க 300 ரூபா கொடுக்க முடியும். சுப்பையான்கிற அந்த ஹவுஸ் ஓனர் 1ஆம் தேதி ஆனால் என் இடத்துல வந்து விடார், கணேசன் வாடகை தாங்கன்னு. இருக்காது. எவ்வளவோ சேர்த்து வச்சு பார்ப்போம், நிறைய நேரம் பசிக்கும். நானும் என்னுடைய உடன் ஊழியர்களுக்கு எங்களுடைய இலக்கண ஒரு நாளைக்கு 10 ரூபா காணிக்க வந்துச்சுன்னா துள்ளி குதிப்போங்க. எனக்கு ஒரு நாளில் 10 ரூபா காணிக்க வந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்வேன்? எங்கள் வீட்டில் ஃபோன்னா கிடையாது, அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். நான் ஃபோன் போட்டு, டேய் ஒன்றும் பயப்படாதீங்க, என்கிட்ட 10 ரூபா காணிக்க இருக்குது, எப்படியாவது நாளைக்கு அரிசி 1 கிலோ அரிசி 3 ரூபா தாங்க, கொஞ்சம் முட்டை வாங்கிடலாம், தக்காளியை போட்டு கிண்டி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டுங்க. அந்த சாப்பாடு சோறு ஆக்கும்போது அந்த வடி தண்ணி இருக்குல்லங்க, அந்த வடி தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் சண்டை போடுவோம். உனக்கு கூட வந்துருச்சு அளவு, எனக்கு கூட குறைய வந்துருச்சு, இப்படி சண்டை போடுவோம். அத்தனை அற்புதம் ஐயா. ஒரு வேளை அந்த 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 இது கூட வழி இல்லை. அப்போ ஊழியத்தை விட்டு நம்ம வேலைக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லி என் மனதில் நிர்ணயம் செய்தேன். 1 நாளாயிற்று, 2 நாளாயிற்று, என்னுடைய ரூமை விட்டு வெளியவே போகவில்லை. ஒருவேளை 3ஆவது நாளில் எங்கேயாவது என்ன செய்வோம், சும்மா ரொம்ப நாள் இந்த வெளியில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டோம். சும்மா சாயங்காலமாக இருட்டிக்கிட்டு இருக்குது, சும்மா வெளியே அப்படி நடந்துட்டு வருவோன்னு சொல்லி போனேன். அப்பொழுது என் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தார். நான் பார்த்த அந்த தரிசனத்தில் ஒரு ஹெட் பிசாசு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்குது. கீழே குட்டி குட்டி பிசாசுகளாக உட்காந்துரு. அந்த ஹெட் பிசாசு சொல்லுது, கணேசன் இப்போ சோர்ந்து போயிருக்கிறான், அவனுக்கு பாவம் செய்கிற சூழ்நிலைகளை உண்டாக்குங்கள். அப்படி உண்டாக்கி பாவத்தை ஊழியத்தோடு போகணுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்கள் அவனை இன்னும் பாவத்தை செய்யும்படி சூழ்நிலையில் உண்டாக்கி அவனை தவறு செய்ய வச்சுட்டா ஏசுனாரை விட்டே போயிடுவான். ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி குட்டி குட்டி அசிஸ்டன்ட் பிசாஸ்கிட்ட சொல்லுது. ஏன்னா நான் அதை பார்க்குறேன். அந்த குட்டி பிசாசுகள்லாம் தலையில் அடிச்சுக்கிறது. ஐயோ, அவன் இப்போ தானே சோர்ந்து போகிறான், அவன் எப்பொழுதுமே இதே போல் பல முறை அவன் சோர்ந்து போயிட்டான், அப்பொழுதெல்லாம் அவனை விளை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பெரிய திட்டத்தோடு அவனை நெருங்கும் போது அவனுக்காக ஒரு தாயார் அழுது ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபிக்கும் போது அவனை சுற்றிலும் ஒரு அக்கனி மதில்கள் வேலி, ஜெப வேலி, அக்கினி வேலி அவனை சுற்றி எரிந்து கொண்டிருக்கு. எங்களால் பக்கத்தில் கூட எங்களால் போக முடியல அப்படி சொல்லி பிசாசுகள் புலம்புகிறது. அப்பொழுது அந்த தலைமை பிசாசு தலையில் அடிச்சுக்கிறது. ஐயோ, அவனுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார்களா, அப்போ ஜெபிக்க விடாதீங்க. அவன் அந்த ஜெபிக்கிறவங்ககிட்ட டேவிட் கணேசன் கொடுத்த துர்ச்செய்திகளை பரப்புங்க. நல்ல அவன் பணத்தை திருடுறானுங்கிற செய்தியை சொல்லுங்க, அவன்கிட்ட உண்மை இல்லைங்கிற செய்தியை சொல்லுங்க, அவன்கிட்ட பரிசுத்தம் இல்லைங்கிற செய்தியை துர்ச்செய்தியை பரப்புங்கன்னு சொல்லி
அந்த ஹெட் பிசாசு சொல்லுது, இவனை விட்டா இவன் நமக்கு விரோதமாக எழும்புவான். அத்தனை மகிமையான ஒரு ஊழியத்தை இவன் மேலே இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார், அவனை தடை பண்ணுங்கள் என்று பிசாசு அலறுகிறது. அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், பிசாசுக்கு என்ன குறித்து தெரியுது, என் மேல வச்சிருக்கிற பெரிய ஆண்டுடைய திட்டத்தை குறித்து தெரிகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எல்லாரையும் கொல்லணும்னு பிசாசு ஒரு சட்டம் விடுறான் பாருங்க. அதை தேடி கண்டுபிடிக்கும்படி ஏரோது மூலியமாக அவன் இயங்குகிறான். மோசஸ் பிறந்த உடனே லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை ஆக்குற ஒரு பெரிய ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி பிசாசு அறிந்தவுடன் அங்கு விரோதமாக அவனை கொல்லும்படி, ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படி சட்டம் வருகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரி, உன்னை குறித்து என் ஆண்டவர் உன் மீது ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். சவுலை பவுலாக மாற்றின உடனே ஆண்டவர் பெரிய திட்டம் பவுலை குறித்து வைத்திருக்கிறார். எரேமியா தாயின் கருவிலை உருவாவதற்குன்னமே அவனை தீர்க்கதரிசியா முன்முறித்திருக்கிறார். நான் சொல்றேங்க, யாரையும் ஆண்டவர் சும்மா காட்சிக்கும் அழைக்க மாட்டார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, உன்னை முழு நேர ஊழியக்காரராக ஆண்டவர் அழைத்திருக்கலாம், அல்லது பகுதி நேர ஊழியக்காரராக அழைத்திருக்கலாம், அல்லது ஒரு ஜெப பங்களிப்பை ஆண்டவருக்காக கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட பெரிய ஊழியத்திற்கென்று நீங்க நல்லா சம்பாதித்து உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுக்கும் ஒரு நபராக உங்களை அழைத்திருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது ஐயா. அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படும் போது பிசாசு உங்க போட்டோவை அங்க போட்டுருவான், அவன் ஆபீஸ் ரூம்ல போட்டுருவான். அல்லேலூயா. இங்க சொல்றேன் பாருங்க, என்ன அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். பாருங்க, வழக்கமான ஜெபம் பண்ற இடத்துக்கு பவுல் போறாரு. எப்பொழுதும் பின்தொடர்ந்து வருகிற அந்த பிசாசு பிடிச்சு அந்த அம்மா, பிசாசு பேசுது. என்ன பேசுது? தேவனுடைய ஊழியக்காரர் இவர், ரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்கிறவர். செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, உன்னை குறித்து பிசாசு என்ன அடையாளம் சொல்லும்? இவர் டான்ஸ் ஆடுற ஊழியக்காரர், இவர் சும்மா சும்மா அந்நிய பாஷையிலே நிறைஞ்சிக்கிட்டு இருப்பாரு, ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஹிட் லிஸ்ட்ல வைக்க மாட்டாரு. நீங்க என்னைக்கு சர்ச் இல்லாத கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிச்சிங்கன்னா உங்க போட்டோ அங்க பிசாசு ஆஃபீஸ்ல ஏற்றப்பட்டு விடும். உங்களுக்கு ஒரு கணம் தான். பிசாசு ஆஃபீஸில் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ ஏறிச்சுனாலே உங்களுக்கு கணம் தான். ஐயோ, இந்த அம்மா அதிகாலை ப்ரேயரை, என்ன வியாதி இருந்தாலும் என்ன பலகீனம் இருந்தாலும் காலம் அதிகாலையில் எந்திரிச்சு தேசத்துக்கு அழுது ஜெபிப்பாங்க. பிசாசு ஒன்று ஏற்றிடுவான். எத்தனை வீட்டில் கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் மிஸ்டரி ஊழியத்திற்கு அனுப்புகிற காணிக்கையில் மட்டும் கை வைக்க மாட்டாங்க. அவங்க மாதந்தோறும் அவர்கள் 1000 ரூபாயோ அல்லது தன்னால் என்ற காணிக்கைகளை அவங்களை அனுப்பி வைக்கிற குடும்பமா உங்களை குறித்து பிசாசு ஃபோட்டோ மாட்டிடுவான். ஆனால் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன தெரியுமா, பிசாசு ஆஃபீஸில் உங்கள் படம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜெபிச்சா அங்கே பிசாசு ஓடும். பிசாசு எதிர்த்துனண்டா அவன் ஓடி போவான். பவுல் ஃபோட்டோ அங்கே பிசாசு ஆஃபீஸில் இருக்குது. அவன் ஜெபிச்சா விசேஷத்த அற்புதங்களை செய்கிறார். பவுலுடைய உருமாட்களுக்கு அற்புதம் இருக்குது, வஸ்திரங்களுக்கு அற்புதம் இருக்குது, ஹர்ஷிப்ஸ்க்கு அற்புதம் இருக்குது. இன்னும் பைபிள்ல பேதுரு நிழல் பட்டா போதும், நிழல்ங்க, இந்த நிழல் பட்டா போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு ஹிட் லிஸ்ட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு விசேஷ அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 30 வருஷமாக அந்த ஏசப்பாவுடைய ஊழியத்தை எப்படி ஏசப்பா பிள்ளையா மாறுறதுக்கு பிசாசு என்னை பார்த்து எப்படி பயப்படுவான்? நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா எப்படி ஏற்றுக்கொள்வது பிரதர் அப்படி சொல்றீங்களா? இயேசுவே, நம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறேன், நீதான் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்திலே நீர் மனிதராக பிறந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். 33 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தீர், 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஊழியம் செய்யும்போது
குருடர்கள் பார்வையிட செய்தீர், செவிடர்களை கேட்க செய்தீர், முடவுளை எழுந்து நடக்க செய்தீர், மரித்தோர்களை உயிரோடு கூட எழும்ப செய்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இந்த நாங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை, நான் பெற வேண்டிய தண்டனை சிலுவிலை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்தீர், எனக்காக அடைக்கம் பண்ணப்பட்டீர், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிருள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். என் உள்ளத்துல நீர் வாரும் ஏசப்பா. என் உள்ளத்துல நீங்க வாங்க ஆண்டவரே, உங்க பிள்ளையாக மாற்றுங்க என்று ஜெபிக்கும் போது ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாறுகிறோம். நான் செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சொன்ன யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சிறியன் ஜெபம் செய்தால் இயேசுனுடைய பிள்ளையாகும்படி ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். குமாரன் என்று குமாரத்தி என்று அதிகாரம் கொடுக்கிறார். ஏசப்பாவுடைய பிள்ளையை நான் மாறிட்டேன்னா போதும், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் போதும், அவருக்காக வாழ்ந்தால் போதும், இயேசுவை சந்தோஷப்படுகிற வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். என்னை கொண்டு, பவுலை கொண்டு செய்த அதே அற்புத அடைகளை என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரன், உங்களை கொண்டு செய்வார். நீங்கள் உங்களுடைய போட்டோ ஹிட் லிஸ்ட்ல பிசாசு ஆபீஸ் ரூம்ல ஏறிடும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாரெல்லாம் அவர் கைகளை ஒப்பு கொடுப்பீங்களோ இப்போ ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்க பிள்ளையாக மாற்றும், உங்களுக்காக வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா போதும். உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து அநேகர் ஆண்டவர் அண்டையில சேர்ப்பதற்கு உங்களை பாத்திரமாக பயன்படுத்துவார். அநேகோட வியாதிகளை உங்களை கொண்டு சுகப்படுத்துவார். அநேகரை விடுதலையாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுலை குறித்து பிசாசுக்கு தெரிகிறதே. ஆண்டவரே, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கல்லறை மனிதனிடத்தில் இருக்கிற லேகியோன் பிசாசுகளுக்கு உம்மை குறித்து தெரிகிறதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பற்றி பிசாசுக்கு தெரிகிறவளாக, பிசாசு பயப்படுகிற ஒரு நபராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசு உலகம் நடுங்குகிற ஒரு நபராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக, பவுலை போல மாற்றுவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி சொல்லட்டு. இவர்கள் உன்னதமான ஊழியக்காரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறவர்கள் என்று பவுலை குறித்து அப்போஸ்தலர் 16 சாட்சி பிசாசு சொன்னது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் சொல்லட்டும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தருளுவீராக. எங்கள் காலங்களில் பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அநேகரும் அண்டையிலே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.